அதிகம் பேசுறத வந்து ரொம்ப தூத்தாத, அடுத்தவங்களை பற்றி ரொம்ப தூத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா சொற்களும் பாருங்க அந்த வேலையோடு சேர்ந்து வரும். இப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, ஒன்றும் இல்லாத்தா பட்டாணி நான் வாங்கலன்னு என்ன தட்டோட தான் மொத்தி நானே தண்ணி நானே அப்படின்னாங்க. என்று சொன்னார்னா தொல்காப்பியர் தான் முதல்ல எழுதினார்னா அவர் ஏன் என்று சொன்னார்னு எழுதியிருக்கிறோம். அவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வாய்மொழி இலக்கியம் வந்து ஒளி வடிவமாக மொழி வடிவமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வித்தியாசம். எழுத்து மொழி இலக்கியத்துக்கும் இந்த வாய்மொழி இலக்கியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எங்கள் ஊர்ல எல்லாம் எப்படி பேசுனாங்கன்னா, அவ வந்தாவளா சொன்னாவளா அப்படிம்பாங்க. ஏன் அந்த ஓ போடுறாங்க அப்படின்னா, வயல் வேலை செஞ்சுட்டு வாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டுட்டு அந்த எச்சில் எங்கே கீழே விட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறத சொன்னாவோ அப்படின்னு அப்படி பேசுவாங்க. அது மருவி அது சொல்லாவே வந்துருச்சு. இருக்க காலகட்டத்தில் வாய்மொழி இலக்கியம் எந்த இடத்தை பிரிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆங்கிலம் கலந்த சொற்களால் பேசும்போது அதுங்களுக்கு பழமொழியா ப்ராவர்ப்னு கேளுங்க, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு. பூமரா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பூமரா பேசாதீங்க, ஃபன்னா இருக்காதீங்க, சாதம் போடுங்க அப்படின்னு கேட்டால் அது உயர்ந்த சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் சோறு போடு அப்படின்னு கேட்டால், ஐயோ பட்டிக்காட்டில் வந்துருக்கும்போது சோறு கேட்குது அப்படிம்பாங்க. சாப்பிட்றது சோறு தானே. ஆனால் இப்போயே சொல்லிடுறாங்க, உன்னை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற என்ன சோறுன்னு கேட்குற அப்படின்னு. உங்களுடைய புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். சோவனம்னு பேர் வச்சுருக்கீங்க, பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? பெண்கள் வந்து என்னென்னலாம் கணவரை வந்து இடித்துரைக்கணும், பிறந்த விட வந்து உயர்த்தி நிற்கணும் அப்படிங்கிறத தாலாட்டப்படுவாங்க. வெள்ளியால் செம்பு செஞ்சு வீதியெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தங்கத்தால் செம்பு செஞ்சு தலைமையில் கொண்டு வந்தான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடுவாங்க. நமக்கு ரொம்ப துயரம் வருது, ஒன்றை இழக்கும் போது கிடைக்கின்ற அழுகை இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப கௌரவமாக நினைக்காம கண்ணீர் விட்டு அழணும். கண்ணீர் விட்டு அழும்போது நம்ம கவலைகள்லாம் போயிடும் அப்படிங்கிறது தான். நான் அழுத கண்ணி ஆறா ஓடி ஆனை குளிப்பாட்ட, குளமா ஓடி குதிரை குளிப்பாட்ட அப்படின்லாம் பாடுவாங்க. அப்போ அவ்வளோ தூரம் அந்த பெண் வந்து அழுதுருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்.